ஜனநாயகன் ஒரு வழியா 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ஒரு பெரும் நெருக்கடி வந்துருச்சு. எப்படியாவது இந்த படத்தை இந்த இக்கட்லேருந்து மீட்டணுங்கிற போராட்டமாக தான் இருக்கார் அவர். ஒரு மெல்ல கொஞ்சம் வெளிச்சம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த காட்சிகள்லாம் நீக்கிறத ஒத்துக்கிட்டாங்களா? நீக்கி தானங்க ஆகணும், பிரச்சனையே அதுதானே. இப்போ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதை பண்ணித்தரணும் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ அதற்காக வெயிட்டிங். ஒருவேளை படம் 20ஆம் தேதி வருது அப்படின்னா ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா மாறும்? டைம் இருக்குங்க. எதுக்கு இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு தவிக்கிறாங்க. இதில் இருக்கிற பல காட்சிகள் அவரோட அரசியலில் கனெக்ட் பண்ணுங்கிறது தான். விஜய்க்கு ஓட்டே போடவானான்னு நினைக்கிற ஒரு கூட்டம் கூட இந்த படத்தை பார்த்தா அடடா நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னு யோசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என் நெஞ்சில் குடியிருக்கும் சிவகார்த்திகேயனோட தாய் கிழவி ஒரு ப்ரொமோ சாங் பார்த்துருப்பீங்க. ப்ரொமோஷன் அப்படின்னாலே சிவகார்த்திகேயன் கூண்டு விளையாடுறாங்க. ஒவ்வொரு முறையும் அவர் காட்டுற அக்கறை, அதை எப்படி ஒரு பாட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்காரு. அதே மாதிரி டியூனை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்காரு. கட்டாயமாக அவர் ஒரு நடிகராக எப்படி இன்னைக்கு முக்கியமான இடத்துல இருக்காரோ, ஒரு தயாரிப்பாளராகவும் முக்கியமான இடத்துக்கு அவர் வருவார். இப்போ கூட பல பேர் இன்னமும் சிவகார்த்திகேயன் மீது ரொம்ப கோபமாக அப்படிலாம் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அவரே ஒதுங்கிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். லீடர் டீசர் பார்த்தோம், மிரட்டலாக இருந்துச்சு. இனிமே பாருங்க, இந்த படத்துலேருந்து அவருடைய டேக் ஆஃப்ங்கிறது வேறையாகும். இப்போ கரெக்டாக போய் உட்காந்துட்டாரு. இனிமே பஞ்சு தான். அஜித் அவர்கள் அந்த குளிர்பான விளம்பரத்தை நடிச்சதுக்கு அப்புறமா எல்லா இடங்களையுமே அந்த குளிர்பானத்தோட இது ரீச் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஆயிருக்குங்க. அதனால தானே அவரை கூப்பிட்டுருக்காங்க. அஜித்துங்கும்போது கட்டாயமாக நம்ம போகிறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் முகம் இருந்ததுன்னா என்னன்னு பார்ப்போம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தனன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன் சார். ஜனநாயகன் ஒரு வழியா 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. உண்மையிலே ரிலீஸ் ஆகுமா? இல்லை, அதற்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்போவுமே ஒரு படத்தை எடுத்தவர்கள் அது எப்படியாவது வெளியில் கொண்டு வரணுங்கிற முயற்சியை தான் தொடர்ந்து செய்வாங்க. இந்த படத்துக்கு ஒரு பெரும் நெருக்கடி வந்துருச்சு. அப்போ அதுலேருந்து அதை எப்படி படத்தை மீட்டு வெளியில் கொண்டு வர்றதுங்கிறது தான் அவங்க மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. அதை நோக்கி தான் அவங்க ஓடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாள் முயற்சியும் அதை குறித்து தான் இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் கேவிஎன் சென்னையில் தான் இருக்கார். பல பேரோட தொடர்ந்து டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. எப்படியாவது இந்த படத்தை இந்த இக்கட்லேருந்து மீட்டணுங்கிற போராட்டமாக தான் இருக்கார் அவர். ஒரு மெல்ல கொஞ்சம் வெளிச்சம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல் காரணம் இவங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. பதிவாளர்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதற்கப்புறம் ரிவைசிங் கமிட்டிக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் எப்போ வேணாலும் ரிவைசிங் கமிட்டியில் இந்த படத்தை டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன கட்ஸ் இருக்கோ சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோன்னு அதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ அதற்காக வெயிட்டிங். பொதுவாக இப்போ 20 நாள் ரிவைசிங் கமிட்டிக்கு எடுத்துப்பாங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதை பண்ணித்தரணும் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. அது கொடுத்துட்டாங்கன்னா சீக்கிரம் அவங்க நினச்ச மாதிரி வைப்படும். ஓகே. அப்போ அந்த காட்சிகள்லாம் நீக்கிறத ஒத்துக்கிட்டாங்களா ஜனநாயகன் டீம்? நீக்கி தானங்க ஆகணும், பிரச்சனையே அதுதானே. இப்போ என்னென்னா, ஏற்கனவே ஒரு 14 கட்டு கொடுத்தாங்க. இந்த கட்டை அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. அதுதான் இவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி கோர்ட்டுக்கு போனது. இப்போ நம்ம கோர்ட்டுக்கு போனால் பிரயோஜனம் கிடையாது, நம்ம வாபஸ் வாங்கிக்கிறோன்னு முடிவு பண்ணி வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் போய் அவங்களோட சண்டை போடுற மனநிலையில் இவங்க இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோங்கிற முடிவே இவங்க எடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ சென்சாரம் அதுக்காக படத்தில் இங்கே வை அங்கே வை அங்கே வைன்னு கண்ட மாதிரி குதறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களும் ஜென்யூனாக தான் அதை அணுக போகிறாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல நெருடல் இருக்கோ அதை சரி பண்ணுங்கன்னு சொல்ல போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஆனால் இப்போ இந்த கட்டை குறைச்சிட்டாச்சு. ஏற்கனவே விஜய் அவர்களே சொன்னதாகவும் சொன்னாங்க, அரசியல் வசனம்லாம் தூக்கிட்டா படத்தில் பெப்பே இருக்காது. இல்லையே, அதெல்லாம் இருக்க. இப்போ ஏற்கனவே 14 கட்டு கொடுத்தது திரும்ப அந்த கட்டு இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ படத்தை ராவாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் மறுபடியும் பார்த்து சொல்லுங்கன்ட்டாங்க. இதில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா, இந்த இராணுவம் தொடர்பான சில சிம்பிள்ஸ் தான். ஸோ அதை பார்க்குறதுக்காக ஒரு இராணுவ அதிகாரி வராரு. அவர் பார்த்துட்டு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அங்கங்கே கொஞ்சம் பிளர் பண்ணுங்க, படத்தை விட்டுருங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது ஒன்று தான் இப்போ வெயிட்டிங். அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஓகே. ஒருவேளை படம் 20ஆம் தேதி வருது அப்படின்னா ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா மாறும்? ஏன்னா தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு இப்போ ரீசன்ட் டைம்ல கொஞ்சம் பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. அவருடைய சின்ன அறிவிச்சல் இருந்து எல்லாமே போயிட்டு இருக்கு. ரிலீஸ்க்கு அப்புறம் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன்? கட்டாயமா இருக்குங்க.
எதுக்கு வந்து இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு தவிக்கிறாங்க. இதில் இருக்கிற பல காட்சிகள் அவரோட அரசியலில் கனெக்ட் பண்ணுங்கிறது தான். இப்போ அவருடைய தொண்டர்களாகட்டும் அல்லது வந்து விஜய்க்கு ஓட்டே போட வேணான்னு நினைக்கிற ஒரு கூட்டம் கூட இந்த படத்தை பார்த்தா அடடா நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னு யோசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மக்கள் அவ்வளோ முட்டாளாக இருக்காங்களன்னா கேட்காதீங்க. ஏன்னா சினிமா வந்து ஒரு பெரிய தாக்கத்தை எப்பவுமே இம்பாக்டை கொடுத்துட்டு கொடுக்கும். இப்போ அவர் சொல்கிற கருத்து அவர் கருத்தாகவே பார்க்கப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் நமக்கு பெரிய அளவு உதவும்னு நினச்சி தான் சில காட்சிகளை உள்ளே வைக்கிறாரு. அப்போ இந்த படம் வரும்போது அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக தானே இருக்கும். ஓகே, சிவகார்த்திகேயனோட தாய் கிழவி ப்ரொடக்ஷனில் வருது, ஒரு ப்ரொமோ சாங் பார்த்துருப்பீங்க. ப்ரொமோஷன் அப்படின்னாலே சிவகார்த்திகேயன் பூந்து விளையாடுறாரா? ஆமாம்மா ஆமாம். அதுக்குன்னு அவருக்கு ஏதாவது வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு முறையும் வந்து அவர் காட்டுற அக்கறை, அதை எப்படி ஒரு பாட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதே மாதிரி டியூனை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கார் அவர். இப்போ ஒரு படத்தை ஒருத்தர் தயாரிக்கிறார் அப்படின்னா ஒரு முக்கியமான மியூசிக் டைரக்டர் போடுவாங்க. அதில் பாட்டு செலக்ட் பண்ணுறதுலேயே 1000 குழப்பங்கள் வரும். இவங்க என்ன ப்ரொமோட் பண்ணாலும் பாட்டு மொக்கையாக இருந்தால் போய் சேர போகிறதில்ல. அந்த பாட்டும் போய் சேருதுன்னா சிவகார்த்திகேயனுடைய அந்த நாலேஜ் தான். ஸோ அதெல்லாம் ரொம்ப தெளிவாக அவர் பண்ணுறாரு. கட்டாயமாக அவர் ஒரு நடிகராக எப்படி வந்து இன்றைக்கி முக்கியமான இடத்துல இருக்காரோ ஒரு தயாரிப்பாளராகவும் முக்கியமான இடத்துக்கு அவர் வருவார். ஓகே, ஆனால் அதுவும் ஜனவரி 20ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வேற ஒரே டைமில் வந்தோம்னு சொல்லி பராசக்தி மேலே அவ்வளோ அடி விழுந்துச்சு. ஒருவேளை திரும்ப ஜனநாயகன் ஜனவரி 20 வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் ஒரு போட்டியாக மாறிடாதா ஒரு ப்ரொடக்ஷன்? இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஜனநாயகன் வருதுன்னா எல்லாருமே ஒதுங்கிடுவாங்க. எல்லாருமே அந்த மூடில் தான். இல்லை, இந்த வாட்டி சிவகார்த்திகேயன் முடிவு எடுக்கலைன்னா பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் தானே முடிவு எடுத்துருவார். இந்த தடவை போன தடவையாவது முடிவு அவர் கையில் இல்லை, இந்த தடவை முடிவு அவர் கையில் தான் இருக்குது. அதனால் அந்த தவறை அவர் செய்ய மாட்டார். இப்போ கூட பல பேர் வந்து இன்னமும் சிவகார்த்திகேயன் மீது ரொம்ப கோபமாக அவரை திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கமெண்ட்லலாம் நம்ம பார்க்குறோம். நீ எந்த படம் நடித்தாலும் நான் விடமாட்டேன்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அவரே ஒதுங்கிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ட்ரிபிள் டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் 25 நாட்களை கடந்த ஒரு படம்ன்ற பேர் வாங்கியிருக்கு. நல்ல வசூலும் போயிட்டுருக்கு, தேட்டர்கள் குறையாமல் போயிட்டுருக்கு. அப்போ மக்களுக்கு வந்து இந்த யதார்த்த கதை மேலே ரொம்ப ஆர்வம் வந்துருச்சா? வேறு நல்ல படங்கள் எதுவும் வரலைங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா இப்போ ஜனநாயகன் மாதிரி ஒரு படம் வந்திருந்ததுன்னா ட்ரிபிள் டி எல்லாம் எப்போ போயிருக்கும். பட் நல்ல படமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் அந்த தியேட்டர் ஸ்பேஸுங்கிறது தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது வந்து கூடுதல் அதிர்ஷ்டம். ஜீவாவை பொறுத்தளவுக்கு அவர் ஏதோ ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பெரிய கேப்புக்கு பிறகு வந்திருக்காரு. இயற்கையாக வந்து அவருக்கு உறுதியாக கூட நிற்கிது. ஸோ அப்படி தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஜனநாயகன் வர்ற வரைக்கும் இந்த படத்துக்கு போட்டியே கிடையாது. வித்லவ் மட்டும் இப்போ வந்திருக்கு. அது தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தா கூட ஒரே அடியாக வந்து ட்ரிபிள் டியை காலி பண்ணிவிட்டு மொத்த தியேட்டர்லேயும் வித்லவ் இருக்க போகிறதில்ல. அதற்கான ஸ்பேஸு ஒன்று தனியாக இருக்கும். ஜனநாயகன் வர்ற வரைக்கும் அது ஓடும். ஓகே, லீடர் டீசர் பார்த்தோம், மிரட்டலாக இருந்துச்சு. அவர் மேலே அவ்வளோ விமர்சனம் வைக்கிறாங்க. அவர் பேசுகிறதெல்லாம் மீம்ஸாக மாறுது. போன வாட்டி படம் வந்தால் படம் ஃபுல்லாகவே மீம் கண்டனெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டேஜில் அவர் பேசின விஷயங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுறது முன்ன விட இப்போ ரொம்ப கரெக்டாக பேசுகிறாரு. முன்னாடி அஜித் விஜய்க்கு நான் தான் போட்டி, இதெல்லாம் பெரிய ட்ரால் ஆச்சு. நீங்களும் இப்போ நேரடியாக சந்திச்சு. ஆமாம் ஆமாம், ரொம்ப குஷியாக இருக்காரு சார். இல்லை நல்லா இருக்காரு. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கிறதுங்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. கான்ஃபிடென்ட்டாக அது ஹிட் ஆகுங்கிறதுல உறுதியாக இருக்கார் அவர். நான் கூட அவர்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் இப்படி ப்ரெஸ்ஸை வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களே அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கான கேள்வி என்ன கேட்கல, இதுக்கே நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னாரு. அப்போ நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இவர் வந்து எப்படியும் சொதப்புவார், எதையாவது ஒன்று உளறிடுவார் அப்படின்னு தான் எல்லாருமே அங்கே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப கிறிஸ்பாக அழகாக பதில் சொன்னார். அவர் இதற்கப்புறம் நடிக்கிற படங்களும் அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா முதல் படத்தில் ஏதோ ஒரு தடுமாறிட்டார். அந்த தோற்றத்திலிருந்து எல்லாமே அதுக்கான முறையான பயிற்சி இல்லாமல் வந்துட்டு ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டார். இனிமே பாருங்கள், இந்த படத்துலேருந்து அவருடைய டேக் ஆஃப்ங்கிறது வேறையாக இருக்கும். ஒரு ஷாட்டே முடிஞ்சு போச்சாங்க. அப்படி வந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டில் ஒரு 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 எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுத்தாரு. ஒரு தேர்ந்த நடிகர் கூட அப்படி கொடுக்க மாட்டார். அவ்வளோ பிரமாதமாக கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம இல்லை, இப்போ லோகேஷ் கனகராஜோட அந்த ஒரு படத்துக்குள்ள கோயில் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், அப்படி ஒரு டைரக்டரை பிடிச்சிட்டாருங்க. துரை செந்தில்குமாரோடைய முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கும் எல்லா படமுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட அவர் ஆரம்பத்துலேருந்து போயிருந்தாருன்னா அவருடைய நிலைமையே வேறு. அவர் பண்ண செலவுக்கு, அவர் பண்ண பப்ளிசிட்டிக்கெல்லாம் முதல் படத்திலே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். பட் எல்லாத்தையும் தாண்டி அனுபவம், அந்த நேரம் எல்லாமே தேவைப்படுது இல்லை.
இப்போ கரெக்டாக போய் உட்காந்துட்டாரு. இனிமேல் பஞ்சு தான். ஓகே, சிறை படம் இன்ன வரைக்கும் டாக்கு போயிட்டே இருக்கு. அதை பத்தின விஷயங்களை திரும்ப பேசிட்டே இருக்காங்க. குறிப்பா அந்த ஹீரோ அவ்வளோ யதார்த்தமா நடிச்சிருக்காரு. ஒரு தயாரிப்பாளரோட மகன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு படத்துல தம்பியா நடிப்பாங்க, அப்புறம் 2 படத்துல காணாம போயிடுவாங்க அப்படின்ட்டு. அவர் ரொம்ப ப்ராமிசிங்கா இப்போ வந்துட்டு இருக்காரு. அவரை பத்தி சொல்லுங்க சார். ஆமாம், ஆக்சுவலாக அவர் நினச்சது யார், அவங்க அப்பா நினச்சிருந்தா இன்னும் கூட இந்த படத்தை வந்து வேற மாதிரி கொண்டு வந்துருக்கலாம். ஒரு கமர்ஷியலாக வேற ஒரு மாதிரி கமர்ஷியல் படமாக ஒரு பெரிய டைரக்டர் கொண்டு வந்து வச்சு அது வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். பட் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது பாருங்கள். அவர் எடுத்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான படங்கள் பண்ணியிருக்காரு. இன்னொன்று எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தெளிவான ஒரு நபர். அவர் தாம் பையனை இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வராருன்னா ஒரு 10 படமாவது நம்ம தயாரிப்பில் இருக்கணும்னு நினச்சி தான் வராரு. அந்த 10ம் முத்தாக இருக்கணும்னு நினைக்கிறார் அவர். ஸோ அதனால தான் ஒவ்வொரு படமாக கரெக்டாக அவர் முடிவு பண்ணுறாரு. இந்த முதல் படமே இவ்வளோ பேசப்பட்டதுக்கு காரணம் அந்த கதையும் அது எடுக்கப்பட்ட விதமும் தான். நினச்சிருந்தா அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம். எங்கேயாவது அவங்க தலையிட்டு இருக்காங்களா பார்த்தீங்களா? கண்டிப்பாக அவ்வளவு ஜென்யூனாக அந்த கதையை அவர் அணுகியிருக்காரு. ஸோ அதுதான் வெற்றிக்கு வழி. இப்போ என் பையங்கிறதுனால எல்லா இடத்துலையும் சந்தனத்தை எடுத்து பூசிக்க முடியுமா? முடியாது. இல்லை, அந்த மாதிரி தான். இன்னொரு தயாரிப்பாளர் கண்ணன் ரவி அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 படம் பண்ண போகிறேன் வாரத்துக்கு, மாதத்துக்கு, வருஷத்துக்கு இத்தனை படம் அப்படின்னும் போது சும்மாவே இங்கே வந்துட்டு தயாரிப்பாளர் கிடைக்காம நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர்ட்ட கதை கேட்கறதுக்கே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்ககிட்டே நிறைய பேரும் கதை சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அவர் சொல்கிறது எப்படி எடுத்துக்குதுன்னே தெரியலையே சார். பணம் வந்து கடல் மாதிரி வச்சுருக்காருங்க. சரி, ஆனால் அவருக்கு நேரம் வேணும்ல. இப்போ எல்லா கதையுமே அவரே நேரடியாக கேட்டு தான் தீர்மானிப்பேன்னு அவர் சொல்லிட்டார். இப்போ அதுக்காக ஒரு குழு ஒன்று அமைச்சு அந்த குழு ஃபில்டர் பண்ணி ஃபைனலாக அவர்கிட்ட ஒரு கதை போய் அப்புறம் அவர் அதை ஒத்துக்கிட்டாருங்கிறது கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த குழு கதை கேட்குது இல்லை, அதில் ஒரு நல்ல கதையை மிஸ் பண்ணிட்டா இப்போ நான் தானே சார் லாஸ் ஆவேன், நானே எல்லாத்தையும் கேட்டுடுறேனே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு இருக்கிற பிஸிக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் மாதத்துக்கு ஒரு கதை கேட்குறதுங்கிறதே மிகப்பெரிய டாஸ்க்கு. ஸோ அப்படி உள்ளவரே 70 கதை கேட்டாங்கிறாரு. நான் அவர்கிட்ட சமீபத்தில் துபாய் போகும்போது எத்தனை கதை கேட்டிருக்கீங்க சார் இது வரைக்கும் அப்படின்னா 70 கதை கேட்டிருக்கேன்னு சொன்னார். அதுவும் 2.5 மணி நேரம் ஒதுக்கி காப்பாராம் ஒவ்வொரு கதையும். அப்போ அது நிஜமாவே பெரிய விஷயந்தான். உள்ளபடியே ஒரு அக்கறையோட இந்த சினிமாவுக்கு வந்திருக்காரு அவர். ஸோ அதனால் அவர் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 25 படம்னு ஒரு கணக்கு வச்சுருக்காரு. அது சாத்தியம் இல்லைன்னா கூட 10 படம்னு வச்சுக்கோங்க, அதுவே மிகப்பெரிய விஷயம். இந்த 10 படத்துக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு 100 கதையாவது கேட்டாங்க இந்த 10 படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போ அவர் எவ்வளவு நேரத்தை இதில் செலவிடுவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பெரிய பிரமிப்பாக இருக்குது. பட்டு அவர் போகிற வேகத்தை பார்த்தா ஒரு 100 படம் எடுக்கிற லெவலில் தான் வந்திருக்காரு. அவர் எங்கேயும் சுணக்கமாக மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தனுஷ் வந்து அனிருத்தை கைவிட்டார், திரும்ப அப்படியே சாயபங்கிட்ட போயிட்டாரு அப்படிங்கிற மீம்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஏன் சாயபங்கிட்ட போனீங்க, அனிருத் தானே உங்களை எப்பவுமே உங்களுக்கு ஆஸ்தானம் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனுஷ் அனிருத்தை கைவிட்டு ரொம்ப காலாச்சு இல்லையா? அவர் அது நடுவில் என்னாச்சுன்னு தெரில. ஜி பிரகாஷ்குமார் நிறைய. ஆமாம், அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து அதுக்காக தொய்வடையில். தனுஷனுடைய படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி படங்களாக மாறிக்கிட்டு இருக்கு அனிருத் இல்லாமலே. ஆனால் இப்போ ஏன் சாய் அபயங்கர் வந்தார் அப்படின்னா, அது அனிருத்துக்கு ரைட் சைடில் இருக்கிறவரே சாய் அபயங்கர் தான். அனிருத் பண்ண வேண்டிய பல வேலைகளை சாய் அபயங்கர் அவருக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ அந்த காம்பவுண்ட்லேருந்து ஒருத்தரை கொண்டு வர்றது அனிருத்தே கொண்டு வந்த மாதிரி தான். ஓகே, ஸோ அதனால தான் கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக எஸ்டிஆர் வந்து எப்பவுமே அவரை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து இந்த ஜனவரி 31 வந்தால் தான் ஏன் நியூ இயர்னு சொல்லிட்டு அது வரைக்குமே அவர் இது இருந்துகிட்டே தான் இருக்குது. அவர் பேசினது, நீங்கள் எடுத்த இன்டர்வியூவில் அவர் பேசினது கூட இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அவர் படம் குறித்த அப்டேட் மட்டும் ஏன் சார் எதுவுமே வர மாட்டேங்குது? அது அவர் தப்பு இல்லைங்க. அவரும் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு தான் ஒவ்வொரு படத்துக்குள்ளேயும் வராரு. ஏதோ ஒரு நெருக்கடி ஒன்று நடந்துருது. இப்போ இந்த படத்தில் கூட கோவில்பட்டியிலாம் ரொம்ப அவரால் எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க அவ்வளோ கொடுத்துருக்காரு. யாருமே அவரை குறை சொல்லவே இல்லை. அந்த யூனிட்டில் பல பேர்கிட்ட நம்ம பேசுகிறோம், எல்லாருமே சார் அவர் கரெக்டு சார், ஜென்யூன் சார், நைட் ஷூட்டு பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க, அவர் விடிய நடித்து கொடுத்தாரு சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால அங்கங்கே ஸ்டக் ஆகிட்டே வருது. அது அவருடைய தலையெழுத்து போல இருக்குது. ஸோ இப்போ இந்த அசுரன் ஒரு பாதி நகர்ந்தால் தான் அஸ்வத் மாரிமுத்து படத்தோட ட்ராவல் பண்ண முடியும். 2 படமே பேரலாக பண்ணுற மூடில் இருக்காங்க. ஸோ அதனால் எப்போ நடக்க போகுது, அவர் எப்போ அமெரிக்காவிலேருந்து வரப்போகிறாரு அப்படின்னு தெரியல.
அஜித் அவர்கள் அந்த குளிர்பான விளம்பரத்தை நடிச்சதுக்கு அப்புறமா இல்லை எனக்கு தோணுதான்னு தெரியல, நிறைய இடங்கள் அந்த குளிர்பானத்தோட போஸ்டர்ஸ் நான் பார்க்குறேன் இப்போ. அது ஒரு மேலே ரஜித் அடிச்சனால தெரியுதான்னு தெரியல, மற்றபடி பார்த்தா எல்லா இடங்கள்லையுமே அந்த குளிர்பானத்தோட இது வந்து ரீச் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. உண்மையாக ரீச் ஆகிருக்கு அந்த விஷயம். ஆயிருக்குங்க. அதனால தானே அவரை கூப்பிட்ருக்காங்க. இப்போ அவங்க நினச்சா வேறு யாரையோ வச்சு அதை எடுத்துருக்கலாம். அது அந்தளவுக்கு ரீச் ஆகுமான்னா ஆகாது. அஜித்துங்கும்போது கட்டாயமாக நம்ம போகிறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் முகம் இருந்ததுன்னா என்னன்னு பார்ப்போம்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குளிர்பானமும் நம்ம மனசில் பதியுது. அவங்க என்ன நினச்சாங்களோ அதை அடைஞ்சிட்டாங்க. ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.